இணைந்து வாழ்வதற்கான ஆலோசனை. சகோதரரை, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுவோம். பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தியிருக்க புத்தி சொல்லுகின்றேன். 1 கொரிந்தியர் 1:10. நம்முடைய மண்ணில் அருள் தொண்டர்களாகிய அருள் திரு சார்லஸ் மீட், சார்லஸ் மால்ட் ஆகியோருடைய இணைந்த பணி மிகவும் சிறப்புக்கு உரியது. பாடுகள் நிறைந்த பணியாக இருந்தாலும் சமுதாயத்தில் மலிந்து கிடந்த எல்லா தீமைகளையும் அநீதிகளையும் அடிமைத்தனத்தையும் சமுதாய கட்டுப்பாடுகளையும் புரட்டி போட்டனர். அனைவரும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பண்பாட்டிலும் வளர துணை புரிந்தனர். தூய பவுலாரும் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு இணைந்து வாழ்வதற்கான ஆலோசனையை 1 கொரிந்தியர் 1:10 முதல் 17 வரை உள்ள திருமறை பகுதியில் தெளிவாக எடுத்துரைக்கிறார். கிரேக்க நாட்டில் உள்ள பட்டணங்களில் ஒன்று கொரிந்து. தூய பவுலாருடைய அருள்பணி பயணத்தின் போது கொரிந்து வந்தார். அவரால் உருவாக்கப்பட்ட திருச்சபை. இத்திருச்சபையின் இறை மக்கள் அவர்களுக்கு உள்ளாய் பிளவுபட்டு நின்றனர். அவர்கள் 4 பிரிவுகள் இருந்தன. அவர்கள், நாங்கள் பவுலை சார்ந்தவர்கள், நாங்கள் அப்போலோவை சார்ந்தவர்கள், நாங்கள் பேதுருவை சார்ந்தவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்றனர். இப்படி பிரிந்து நின்ற திருச்சபையாரை பவுலார் கடிந்து கொள்கிறார். நற்செய்தியை அறிவித்த திருத்தூதுவர்கள் மீது அதிக பற்று கொண்டு இப்படி பிரிந்து நிற்பது சரியான பற்றுறுதி அல்ல. சிலுவையில் உங்களுக்காக அறையுண்டது கிறிஸ்து மட்டுமே என நினைப்பூட்டுகிறார். கிறிஸ்துவிடமும் அவருடைய இறை வார்த்தையிலும் நிலைத்து நின்று ஒன்றுபட்டு வாழ பவுலார் அறிவுறுத்துகிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினால் மீட்பினை பெற்றுள்ளீர் என்கின்றார். அப்போஸ்தலர் 2:42 முதல் 47 வரை உள்ள பகுதியில் ஒன்றுபட்டு இணைந்து வாழும் திருச்சபையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் திருத்தூதுவர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டுதலிலும் நிலைத்து நின்றனர். நாம் திருமறை போதனையிலும் நட்புறவிலும் இறை வேண்டலிலும் நிலைத்து நின்று வாழ்வோம். ஒன்றுபட்டு இணைந்து சான்றாக வாழ்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் திராட்சை குடியாய் உண்மையில் இணைந்திருந்து சமுதாயத்திற்கு நற்கனிகளை என்றும் கொடுத்து வாழ வழிநடத்தும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்.